Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையின் போது நம்முடைய பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம், சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாக இருப்போம். இல்லைன்னா பித்ரு தோஷம் ஏற்படும். அப்படி பித்ரு தோஷம் ஏற்பட்டால் நம்ம வாழ்க்கையில அனைத்துமே இருந்தும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. குழந்தை இருக்காது, வம்சம் விருத்தி அடையாது, நல்ல வேலை இருக்காது. அப்படியே வேலை அமைந்தால் கூட அந்த வேலையிலும் பல பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருப்பது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருப்பது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பித்ருக்களுடைய சாபத்தினாலும் பித்ருக்களுடைய கோபத்திற்கும் ஆளானால்தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். பித்ருக்களுடைய சாபம் கோபம் எல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை நம்ம சாந்தப்படுத்தலைன்னா, இன்னொன்று அவர்களை நம்ம நினைத்து பார்க்கலைன்னா, அவர்களுக்கு மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை திதியில் அவர்களுக்கு உணவளிக்கலைன்னா இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா பித்ருக்களை நாம் மகிழ்விக்க வேண்டும். அவங்க இருக்கும்போது நல்லா நினச்சிக்கிட்டு அவங்க போன பின்னாடி அவங்கள நினைக்காம அவர்களுக்கு அமாவாசையின் போது உணவளிக்காமல் இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகும். இந்த மாதந்தோறும் கொடுக்கின்ற அமாவாசைக்கே இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் பொழுது வருடத்தில் வருகின்ற 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மாலையபட்ச அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் இல்லையா, அந்த அமாவாசையெல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்னென்னா, ஆடி மாத அமாவாசையின் போது பித்ருக்கள் மேலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு விடுவிக்கப்படுவாங்க. போயிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு, உங்கள் உற்றார உறவினர்களோடு இருந்துட்டு வாங்க அப்படின்னு. இருந்துட்டு வாங்கன்னா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்கன்னா கிடையாது, சூட்சுமமான முறையில் வருவாங்க. அவர்கள் இந்த பூலோகத்தில் இந்த ஆடி அமாவாசை, மாலையபட்ச அமாவாசை மற்றும் இந்த தை அமாவாசையின் போதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சூட்சுமமாக இருந்து அவர்களை வாழ்த்துவாங்க. இந்த 3 அமாவாசைகளிலுமே அவர்கள் நம்மிடையே இந்த பூலோகத்தில் இருப்பாங்க. அதனால் அவர்களை நாம் மறக்காமல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் விரும்பினார்களோ, என்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ, என்ன விரும்பி உடுத்தினார்களோ, இதையெல்லாம் இந்த ஆடி அமாவாசையிலையும் மாலையபட்ச அமாவாசையில் அவர்களுக்குரிய திதி காலத்தின் போதும் அப்புறம் தை அமாவாசையின் போதும் கட்டாயம் செய்தாகணும். இப்படி பித்ரு தர்ப்பணம் சரிவர செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உற்று நோக்குங்க. நீங்கள் உற்று நோக்கினால் அவங்க கோயிலுக்கு போவாங்க, முறைப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் பித்ரு தர்ப்பணம் என்பது சரியாக செஞ்சுக்கிட்டு வருவாங்க. இதில் நிறைய பேர் ஏற்கனவே பித்ரு தர்ப்பணம் பற்றி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணுன்றதை பற்றி நான் பதிவுகள் போட்டபோது கேட்டிருக்கீங்க. இது நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் இந்த பழக்கமே இல்லைங்க, நாங்கள் கொடுக்கலான்னா புதுசாக எதுக்கு ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பழக்கமெல்லாம் புதுசாக நாங்கள் இப்போது தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பெண் பிள்ளைகள், நான் ஒருத்தி தான், இன்னும் ஒரு அக்கா தங்கச்சி நாங்கள் இருக்கோம், ஆம்பளை பிள்ளையே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பித்ரு சாபத்துக்கு நாங்களும் ஆளாக நேரிடுமே. இன்னொன்று பித்ருவுக்கு நம்ம அமாவாசையின் போது தர்ப்பணம் கொடுக்கும்போது படைக்கும்போது அவர்கள் சூட்சுமமாக இருந்து சாப்பிடுவாங்க, வயிறு நிரம்பி வாழ்த்துவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் அதெல்லாம் செய்யலைன்னா அவங்க சாப்பிட முடியாதே, அவங்க பசியில் அலைவார்கள்னு சொல்லுவாங்க. கருட புராணத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பசியில் அவங்கெல்லாம் அலைவாங்க. அப்போது மகனை பெற்றவர்கள் மட்டுமே கொடுப்பாங்களே தர்ப்பணம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு மற்றும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இது முடிஞ்சளவு நம்ம தர்ப்பணம் வாத்தியாரை வைத்து செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்தும் எங்கள் மாமியார் வீட்டில் செஞ்சு பழக்கம் இல்லை, இல்லை புதுசாக நான் ஆரம்பிக்க போகிறேன்,
எனக்கு தர்ப்பணம் கொடுக்க தெரியல, இல்லை திதி தெரியல, எனக்கு திதி தெரியலன்னாலும் பரவாயில்ல, அப்பேற்பட்டவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை, ஆடி அமாவாசையின் போது, இந்த மாலையபட்ச அமாவாசையின் போது, அப்புறம் வந்து தை அமாவாசையின் போது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். மாமியார் இல்லைன்னா மாமனார் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படியே எங்கள் மாமனார் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க, அப்போ அந்த சாபமெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்பேற்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்று வீட்டை தடுக்கிறாங்கன்னா, இல்லை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, கட்டாயம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு இந்த தர்ப்பணம் எப்படி கொடுக்குறோமோ அதற்குரிய பலன்கள் இதில் கிடைக்கும். முதலாவதாக பார்த்திங்கன்னா, மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். ஆடி அமாவாசையின் போது மாட்டுக்கு, ஆடி அமாவாசைன்னு கிடையாது, அமாவாசைக்கும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த ஆடி அமாவாசையின் போது கட்டாயம் இதை செய்யுங்க. மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அடுத்தது, காக்கைக்கு நெய் விட்டு சாப்பாடு கட்டாயம் வைக்கணும். சோறு சமைச்ச உடனேயே எடுத்து காக்காவுக்கு கொஞ்சம் நெய் கலந்து அந்த சாப்பாட்டை கொண்டு போய் வச்சுருங்க. ஏன் காக்கைக்கு வைக்கிறோன்னா, காக்கை தான் வந்து யமதனுடைய தூதுவர்கள். அந்த காக்கை தான் பார்க்கும் யாருக்கு வைக்கிறாங்க யார் வைக்கல அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு, இந்த பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுங்க. இப்போது பெண்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு வைங்களேன், மாமியாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி சொல்லி பார்த்தேங்க, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? நீங்கள் சாப்பாடு செஞ்சு பெண் வந்து பசியால் வாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, யாராவது அந்த மாமியாருக்கு ஒத்த வயது உடையவர்கள், இல்லை வயதான பெண்மணிகள், இல்லை உண்மையிலேயே ரொம்ப பசியால் வாடிக்கிட்டு இருக்கிற சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றா இங்கே சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் பொட்டலம் கொடுத்துருங்க. ஒருத்தருக்கு கட்டாயம் கொடுக்கணும், அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும்னா உங்கள் வசதி தான், அது பார்த்து அப்படி கொடுத்துருங்க. இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாமியாருக்கு படையல் மருமகளே செய்யலாம். எப்படின்னா, அவர்களுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு முன்னாடி அவர்கள் என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதையெல்லாம் சமைத்து அவங்களுக்கு இது நைவேத்தியம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி தர்ப்பணம் பண்ணிடுங்க. அதற்கு பிறகு அந்த உணவை வந்து அவங்களுக்கு கூப்பிட்டே பரிமாறலாம். அந்த இலையை கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழியும், நல்ல மாமியாருடைய ஆசிகள் கிடைக்கும். இதுவே பார்த்திங்கன்னா, பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் அம்மா இல்லை அப்பா இல்லைன்னா என்ன பண்ணணும், அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னா நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். அம்மா நினைவாக அவங்க படம் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பாவுடைய படம் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவை வைத்து படைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து, யாராவது ஏழை எளிய மக்கள் பசியாக இருக்கும் வாடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துருங்க. அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடணும். இதில் ஆண்கள் தர்ப்பணம் கொடுத்தால், தன்னுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுத்தார்களே ஆனால் அவர்கள் கட்டாயம் விரதம் இருக்கணும். பெண்கள் விரதம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதனால் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி சாப்பிடணும். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மாதிரி படையல் வச்சு மனைவி கிட்ட சொல்லி சமைக்க சொல்லிட்டு இந்த மாதிரி படையல் சமைத்து அவர்களுக்கு கொடுத்த பின்னாடி நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா நான் சொன்னது போல் அகத்திக்கீரை, காக்கைக்கு சோறு, இந்த மாதிரி படையல் செஞ்சு வச்சா ரொம்ப நல்லது. இதுக்கு பேர் தானுங்க தர்ப்பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, அது வாத்தியாரை வைத்து கொடுப்பாங்க. தர்பை புல்லை ஆண்கள் தங்களுடைய வலது கையில், அதாவது ரைட் ஹேண்டில் மோதிரம் மாதிரி கட்டிக்கிட்டு, எப்படி நம்ம ஹோமத்துலலாம் உட்காந்தா குருக்கள் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி கட்டின பின்னாடி இப்படி இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இப்படி வச்சுக்கணும். இந்த 2 விரல் இப்படி வச்சுக்கணும். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அதில் பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. கருப்பு எள் எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு எள்ளை வந்து இந்த நடுவில் இப்படி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்து அது சமர்ப்பிக்கணும். அவங்களுக்கு பித்ருக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சமர்ப்பிக்கணும். இந்த தர்பை புல் வழியாக இது வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்மிட்டராக செயல்படும். அதன் வழியாக பித்ருக்களுக்கு இந்த எள் நீர் போய் சேரும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இப்படி வந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. இது வந்து நான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி வச்சு செய்யலாம்ன்றது சொல்லிட்டு வரேன். எப்போவுமே நம்ம யூடியூப் சேனலில் முதலாவதாக செய்தி சொல்லிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இந்த தண்ணீரை கொண்டு போயிட்டு கால்படாமல் மற்றும் மீண்டும் முளைக்காத மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம சிங்க்லேயே இப்போ போட்டுடலாம். இப்போ ஓடுற தண்ணியெல்லாம் எல்லார் ஊர்லேயும் இல்லை.
ஆறு கிடையாது, கடல் கிடையாது எல்லா இடத்துலையும். அதனால் நீங்கள் ஓடுற தண்ணி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது இந்த பைப் தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த தண்ணியில் விட்டுடலாம். அது சிங்க் வழியாக போய் சேர்ந்துடும். அது மீண்டும் முளைக்கக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விதமான தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்தணர்களை அழைத்து, சில அந்தணர்கள் எல்லார் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ரொம்ப நல்ல முறையில் தர்ப்பணம் கொடுக்கணுன்னா அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள், ஆண் அதாவது மாமனார் இறந்திருந்தால் மாமனாருக்கு தர்ப்பணம் கொடுத்தால், இல்லை அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்தா வேட்டி துண்டு, சட்டை இல்லாட்டியும் பரவாயில்ல, வேட்டி துண்டு வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதுவே பெண்களாக இருந்தால் அவருடைய மனைவியையும் சேர்த்து அழைத்து வர சொல்லலாம். அவங்களுக்கு அரிசி, பருப்பு, நெய் என்ன முடியுமோ, இந்த நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன போட்டு சமைப்போமோ, காய்கறிகள் அந்த இறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து, இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கட்டாயம் வாழைக்காய் இடம் பெறணும், அகத்திக்கீரை இடம் பெறணும், இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்போது என்ன பண்ணணுன்னா அந்த காய்கறிகள் எல்லாம், வாழைக்காய் கட்டாயம் நம்ம வாங்கி கொடுக்கணும். இதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு புடவை, ரவிக்கை, கையில் 10 ரூபாய் இல்லை 50 ரூபாய் இல்லை 100 ரூபா கொடுக்கணும். வெத்தலை பாக்கு கொடுத்துடாதீங்க. வெத்தலை பாக்கு எப்போவுமே பித்ரு தர்ப்பணத்தில் இடம் பெறாது. அதனால் அது இல்லாமல் இப்படி கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். கணவன் வர்றதே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் மனைவி இது செய்து கொள்ளலாம். ஏன்னா பெண்களுக்கு பொறுப்பு அதிகம். பெண்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வம்சம் விருத்தியாகணும் அப்படின்னு எல்லாம் பெண்கள் தான் நினைக்கிறோம். ஆண்கள், அதாவது எந்த குடும்பத்தில் ஆண்களும் நினைக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறதுல, எந்த குடும்பத்தில் ஆண்கள் ஒத்துழைக்கலையோ, எந்த குடும்பத்தில் ஆண்கள் செய்யலையோ, எந்த குடும்பத்தில் மாமனார் மாமியார் இதை எடுத்து செய்யலையோ, பெண்கள் இது போன்ற செயல்களை செய்தீங்கன்னா பெரிய புண்ணியம், அதாவது தர்ப்பணத்துக்கு நிகராக புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இது போன்ற தர்ப்பணங்களை கொடுத்து கொள்ளலாம். சரி, தர்ப்பணம் கொடுக்கறது காலையில் கொடுக்கணுமா மாலையில் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருங்க. அதுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் கூப்பிட்டு கொடுக்க வேண்டாம். 9 மணிக்கு பிறகு 11:30 அந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடணும். அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது ஒரு பொழுது பெண்கள் விரதம் இருக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆண்கள் எடுத்து செய்யலைன்னா பெண்கள் செய்ய வேண்டியதாக இருக்குல்ல. அவங்க ஒரு பொழுது தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு மதிய பொழுது சாப்பிட்டுக்கலாம். சரி, இவ்வளவு சொன்னீங்களே, ஆடி அமாவாசை தேதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற 28ஆம் தேதி, அதாவது 28/7/2022 தான் ஆடி அமாவாசை நாள். இந்த நாளில் தான் நான் சொன்னவற்றை நீங்கள் கடைபிடிக்கணும். இன்னும் சில விஷயங்களை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அமாவாசை என்று வாசலில் தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் கோலம் போடக்கூடாது. இது ஆடி மாதம் ஆச்சே, அம்மனுக்கான மாதம், அதனால் வாசலில் கோலம் போடலாம் அப்படின்னு காலையிலேயே எழுந்து அமாவாசை என்று கோலம் போட்டுறாதீங்க. தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி நீங்கள் சாயந்தர நேரத்தில் கோலம் போட்டுக்கலாம். அதாவது மதிய பொழுதில் இன்னொரு முறை வாசல் தெளித்து கோலம் போடுவோம்ல, 4 மணி 4:30 மணி போல், அப்போ போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு வழிபாடு அம்மனுக்கு செய்யணும் ஆடி மாதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி தான் சிறப்பு வழிபாடு செய்யணும். காலையில் விளக்கேற்றுறது பூஜை அறையில் ஏற்றிக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு வழிபாடுகள் கடவுளுக்கு முதல்ல செய்யக்கூடாது. தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி தான் வழிபாடுகள் எல்லாம் செய்யணும். இது சின்ன சின்ன விஷயங்கள் நினைவு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி அமாவாசையின் போது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்கின்ற தகவலை பார்த்தோம். இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்ற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது. அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க்கை தொட்டிங்கனாலே ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போய் நிற்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். அதையும் போய் பார்க்கலாம். நீங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மற்றும் viha.online விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸில் கொடுத்துருக்கு, போய் பார்த்துக்கோங்க. நேரில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, ரூட்டு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுள் மேப்பில் போயிட்டு விஹா
ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக கைட் பண்ணி கொண்டது எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் இல்லை அவங்க கடையிலேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு தெரிவிப்பேன். இன்னொன்று, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. விஹான் பேர் பார்த்தீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போலியானது. இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து பார்த்துட்டு கட்டாயம் பதிவுகளாக நான் தருவேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.